பாப்பா என்ன சாப்பாடு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். சாப்பாடு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் இன்றைக்கி வந்து வீடியோ எடுத்தேன். நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்குறீங்க. ஒரு சிலர் தான் வந்து அக்கா இந்த வீடியோவே போடாதீங்க, போர் அடிக்குது அப்படிங்கிறீங்க. சரி, கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, நேற்று வந்து முறுக்கும் பிஸ்கட்டும் கொண்டு போனாங்க. இன்றைக்கி வந்து ஆப்பிளுமே கடலப்பருப்பி வச்சு கொடுக்கலான்னு இருந்தால் ஆராதனா வந்து இந்த முந்திரி பிஸ்கெட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அதை போட்டேன். இது வந்து உப்பு தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்து வச்சதுனால அப்படியே இருக்குது ஒரு கலர் மரம். இதுதான் இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸு. இதில் வேணால் பாருங்க, இது அப்படியே இருக்குது. இந்த போர்ஷன் மட்டும் காலியாகி வரும், இது அப்படியே வரும். ஒரு துளி கூட சாப்பிட மாட்டாங்க. மாதுளை ஓட்டாலும் அப்படித்தான், ஆப்பிள் கொடுத்தாலும் அப்படித்தான். இன்னும் மிரட்டி விட்டோம்னா மட்டும்தான் இன்னைக்கு வந்து சாப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு சொன்னோம்னா நீ எடுத்து யாராவது கொடுத்துருவாங்களா இல்லை கீழே கீது வீசிடுறாங்களான்னு தெரியல, காலியாக வருது. இல்லைன்னா அப்படியே வருது. இதுதான் ஸ்நாக்ஸ். ஓகே, இப்போ லஞ்சு இருங்க. சுகாஸ் குட்டி கேட்டாங்க எக் ரைஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. அதனால் வந்து முட்டைக்கோஸ், கேரட் பீன்ஸு, பெப்பர் பொடி எல்லாம் போட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து அமாவாசை, அப்புறம் சரி குழந்தைங்க சாப்பிட்டா பரவாயில்லன்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்துட்டேன். நாங்கள் சாப்பிட மாட்டோம். தக்காளி சாஸ் ஊற்றிருக்கோம், சோயா சாஸ், தக்காளி சாஸ் ஊற்றிட்டேன், டொமேட்டோ சாஸ், தக்காளி சாஸ்ன்னு உனையாட்டு டொமேட்டோ சாஸ் ஊற்றிட்டேன். லைட்டாக பெப்பர் பொடி போட்டேன். இது வந்து நாட்டுக்கோழி முட்டைங்க ஃப்ரெண்ட்ஸ். நாட்டுக்கோழி முட்டை வந்து அம்மா எடுத்து வச்சுருந்தாங்க. சரி, அது வச்சுருந்தாலும் கெட்டு போயிருங்க. வந்து கருப்பராயன் கோவில் வந்து பூச்சாட்டுதல் வந்து சாட்டிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். 15 நாள் நம்ம வச்சுருந்தோம்னா கெட்டு போயிடும். அதனால் குழந்தைங்களுக்கு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு. இது இவ்வளோ போட்டோம்னா இதில் பாதி உள்ளே போகும், பாதி அப்படியே வீட்டுக்கு வந்துடும், பாதி கீழே சிந்திடுவாங்க. ஏதோ கொடுத்து விட்டுறலாம். எப்படி இருக்க போதும் தெரியல. சுகாஸ் குட்டி கேட்டால் தான் தெரியும். ஆசைப்பட்டு கேட்டதுன்னா அது செஞ்சாச்சு. சேர்த்து போட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எடுத்து கொடுக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்குறாங்களா என்ன பண்ணுறாங்களோ தெரியலையே. அது வேண்டாங்குது. அம்மா இவ்வளோ ஓடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி கொண்டு வர்றாங்க. சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே சாப்பாடு இருக்குது. சாப்பிட்டு வந்தால் கூட பரவாயில்லையே, பசங்களுக்கு கொடுத்துட்டு காலி வண்டிட்டு வந்தால் பரவாயில்ல. வந்து எனக்கு போட்டுடலாம். தம்பி திங்கச்சோல் அப்புறம் நீ என்ன பண்ணுறது? அவங்க அப்பா சாப்பிட்டுக்கோ. அப்படி இங்கே அமாவாசை, அமாவாசையெல்லாம் பார்க்கறது இல்லை. இருக்குது அமாவாசையெல்லாம் நீ பார்க்க மாட்டாங்க. சாரு நான் பார்க்க மாட்டேன். நீ சாப்பிட்டு குளிச்சுக்க வேண்டியது. அப்புறம் என்ன பண்ணுறது? நான் நேற்று வேறு சொல்லிட்டேன், நைட்டு கட் பண்ணி வச்சுட்டு காய்கறி அமாவாசையே வரதுட்டுடாரு. சரி, அது பொக்குன்னு போயிருன்னு சொல்லிட்டு செஞ்சா சொல்லுங்க. சாப்பிட்டு இல்லைன்னா சாயந்தரம் சாப்பிட்டு. இதுதான் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் லஞ்சு குழந்தைங்களுக்கு. உங்கள் வீட்டிலலாம் என்ன செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.